Hello students, welcome to our channel. Example 3.52. Draw the graph of y equal to 2x square and hence solve 2x square minus x minus 6 equal to 0. So என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மள கிராஃப் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. y equal to 2x ஸ்கொயருக்கு நம்ம கிராஃப் வரையணும். அண்ட் ஹென்ஸ் அது மட்டும் இல்லாம இங்க கொடுத்துருக்காங்கன்னு இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா y equal to 2x ஸ்கொயர்னு இருக்கா, இதுக்கு கிராஃப் டிரா பண்ணிடலாம். ஸோ கிராஃப் எதுக்கு டிரா பண்ணணும், y equal to 2x ஸ்கொயர். ஸோ நான் எக்ஸுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா -2, -1, 0, 1, 2 எடுத்துட்டேன். ஓகேவா, y என்ன வரணும் எனக்கு 2 into x ஸ்கொயரா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் x ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு yல எழுதிடலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் x ஸ்கொயரா, x ஸ்கொயர்னும் போது 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா. மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான். அடுத்தது x ஸ்கொயர்னும் போது 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஸோ எப்பவுமே இங்க ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், மைனஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், ஏன்னா மைனஸ் நம்ம 2 வாட்டி மல்டிப்ளை பண்றோம், அப்போ அது பிளஸ் ஆயிடும். ஓகேவா, இங்க என்ன ஆகும் 1, இங்க 4. நெக்ஸ்ட் 2 into x ஸ்கொயர். இந்த x ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போறேன், 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். என்ன ஆகும், 4 2s are 8, 2 4s are 8, 2 1s are 2, 2 0s are 0, 2 1s are 2, 2 4s are 8. ஓகேவா, ஸோ yன்றது என்னது 2x ஸ்கொயரா. 2x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை எடுத்து அப்படியே எழுதிடலாமா. 8 2 0 2 8. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும், கிராஃப் டிரா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா, பாயிண்ட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் -2, 8, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்ல -2, y கோஆர்டினேட்ல 8. அடுத்தது -1, 2. அடுத்தது 0, 0, 1, 2 and 2, 8. xல 2, yல 8. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும், கிராஃப் டிரா பண்ணணும். சரிங்களா, ஸோ நான் கிராஃப்ல லைன் மட்டும் போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸா, எக்ஸ்ல பாசிட்டிவ், ஸோ எக்ஸ்ன்னு எடுக்கணும். எக்ஸ்ல நெகட்டிவா, அப்போ எக்ஸ் டேஷ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இது ஒய்ல என்னது நெகட்டிவா. ஸோ இது ஒய்ல நெகட்டிவ் அப்படின்றதுனால -1 -2 வரும். நான் ஒய் டேஷ்னு எழுதிக்கிறேன். இது எல்லாமே ஒய்ல பாசிட்டிவ் வேல்யூஸ், ஸோ ஒய்ன்னு எழுதணும். ஓகேங்களா, நான் ஸ்கேல் எப்படி எடுத்திருக்கேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்ப இந்த கிராஃப்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் வந்து நெகட்டிவ் 0 பாசிட்டிவ், ஸோ ஒரு யூனிட்டா தான் இருக்கு. ஒய் பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ்ல இருக்கா, எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ்ல இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, அதாவது ஒய் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, ஏன்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு நெகட்டிவ்ல எதுவுமே இல்லை, அதனால அதை கம்மி பண்ணிட்டு எது எனக்கு தேவையோ அதை நான் அதிகமா எடுத்துட்டேன். சரிங்களா, இப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணிடலாமா. ஸோ என்ன பாயிண்ட், ஃபர்ஸ்ட் -2, 8. எக்ஸ்ல -2, எக்ஸ்ல -2, ஒய்ல 8. அப்ப எங்க வரும், எங்க வருமா, எக்ஸ்ல -2, ஒய்ல 8.
ஸோ -2, 8. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எக்ஸ்ல -1, yல 2. எக்ஸ்ல -1, yல 2. நெக்ஸ்ட் எக்ஸ்ல 0 and yலயும் 0. அப்ப எந்த இடத்துல வரும்? 0,0னா இங்க வந்துரும். சரிங்களா? சோ 0,0. அடுத்தது எக்ஸ்ல 1, yல 2. எக்ஸ்ல 1 நம்ம பாசிட்டிவ்லயா இந்த பக்கம் வந்துரும். எக்ஸ்ல 1, yல 2 அப்படின்னா அப்போ இங்க எக்ஸ்ல 1, yல 2. நெக்ஸ்ட் எக்ஸ்ல 2, yல 8. எக்ஸ்ல 2 இங்க இருக்கா, yல 8 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ 2,8. இது பாக்குறதுக்கு என்ன ஷேப்ல இருக்கு? ஒரு கர்வ், ஒரு பாராபோலா ஷேப்ல இருக்கா? என்ன ஷேப்ல இருக்கு? பாராபோலா ஷேப்ல இருக்கு இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாராபோலா டிரா பண்ணிடலாமா? எக்ஸ்டென்ஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஓகேவா? சோ இது ஒரு பாராபோலா. ஓகேங்களா? இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? பாராபோலாவா, அது வந்து யூ ஷேப்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னது? பாராபோலா. சோ இப்போ கொடுத்துருக்கிற கிராஃப் வரைய சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? கிராஃப் போட்டுட்டேன், எனக்கு பாராபோலா கிடைச்சிருச்சு. ஓகேவா? சோ இப்போ அதை நம்ம அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். பாராபோலா டிரா பண்றதுக்கு நம்ம எந்த ஈக்குவேஷன் வச்சு போட்டோம்? y is equal to 2x ஸ்கொயரா? அப்ப என்ன பண்ணும்? அதை இங்க எழுதணும். இங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? y is equal to 2x ஸ்கொயர். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு கிராஃப் போடுவோம் இதுலயே. ஓகேவா? சோ ரெண்டுத்துக்குமே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். இது பாராபோலானா நம்ம எந்த ஈக்குவேஷனுக்கு பாராபோலா போட்டிருக்கோம் அப்படின்றது வித்தியாசம் தெரியணும் இல்லையா? சோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? எழுதிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோமா? இதுக்கு கிராஃப் டிரா பண்ணியாச்சு. அடுத்தது ஹென்ஸ் சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சால்வ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணி சம் வேல்யூஸ் வர வைப்போம் இல்லையா? அப்படிதானே நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். சரி, இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? சோ இது ரெண்டுமே என்ன பண்ண சொல்லிருக்காங்க? சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. y equal to 2x ஸ்கொயரையும் and 2x ஸ்கொயர் minus x minus 6. இப்ப இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே? சால்வ் பண்ணணும் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோமா? சோ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். சரிங்களா? அதாவது பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும். ஆப்போசிட்ல மாத்தணும் நம்ம. ஓகே? இப்ப இங்க என்ன வரும்? y minus 0 நமக்கு y தான் வரும் இல்லையா? y equal to plus 2x square minus 2x square என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அப்ப 0 ஆயிடும். சோ அதை இங்க போட வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க சைன் சேஞ்ச் பண்ணிட்டோமா? மைனஸ் இருந்தது பிளஸ் ஆக்கிட்டோமா? அப்போ பிளஸ் எக்ஸ். சோ நான் என்ன எழுதிக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து நீங்க பிளஸ் 6 சோ பிளஸ் 6. சரிங்களா? இப்ப என்ன இருக்கு? y is equal to x plus 6. இது பாத்தீங்கன்னா இதுக்கான கிராஃப் எப்படி வரும்னா நமக்கு பாராபோலா மாதிரி வராது. ஓகேவா? எப்படி வரும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வரும். சரிங்களா? எப்படி நான் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்றேன்னா y is equal to mx plus c. ஓகேவா? y equal to mx plus c. இங்க வந்தீங்க. இது வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் a straight line னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதே ஃபார்மேட்ல தானே இது இருக்கு. y is equal to m எதுவுமே இல்லை. ஸோ 1 இருக்கதா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 into x இங்க இருக்கா? பிளஸ் cன்ற கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு? 6ன்னு இருக்கு.
ஸோ y is equal to mx plus c. அப்ப இது என்ன எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இது ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணுது? ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? அப்ப நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்? இதுக்கு நான் கிராஃப் டிரா பண்ண போறேன். அதே மாதிரி எக்ஸுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டு y கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? கிராஃப்ல டிரா பண்ணணும். அப்படி நான் டிரா பண்றது எனக்கு எப்படி வரப்போகுதுன்னா ஸ்ட்ரெயிட் லைனா வரப்போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் டிரா பண்ணோம்ல, இது என்ன ஷேப்ல வந்துச்சு? பாராபோலா. ஓகேவா? அப்ப ஒன்னு பாராபோலா, ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைனா எனக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ணலாம் நம்ம? y is equal to x plus 6 இருக்கா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் எக்ஸுக்கு என்னன்னு எடுத்துக்கிறேன்? -2 -1 0 1 2 இங்க எடுத்தல அதே மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ எக்ஸ் அதுக்கப்புறம் 6 இருக்கு. சோ இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுறணும். இப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ் பிளஸ் 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? y கிடைக்கும். அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? -2 plus 6 என்ன ஆகும்? 4. 6 minus 1 5. 0 plus 6 6. 1 plus 6 7. 2 plus 6 8. ஓகேவா? இப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாமா நம்ம? இந்த மாதிரி நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ல பிளாட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ -2, 4 இது எப்படி எழுதுறேன்? x, y அதாவது xல ஒரு பாயிண்ட் yல ஒரு பாயிண்ட். ஓகே? -2, 4 -1, 5 0, 6 1, 7 2, 8. இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? கிராஃப் டிரா பண்ணலாமா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் -2 4 xல -2 yல 4 xல -2 இங்க இருக்கு, yல 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரிங்களா? சோ -2, 4. அடுத்து என்ன பாயிண்ட் இருக்கு? -1, 5 xல -1 yல 5. xல -1 இங்க இருக்கு, yல 5 போது இங்க இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 0, 6 xல 0 yல 6. அப்ப எங்க போயிடும்? இங்க வந்துடும் இல்லையா? xல 0ல இருக்கணும், yல 6ல இருக்கு. சோ 0, 6. நெக்ஸ்ட் 1, 7 xல 1 yல 7. அப்ப எங்க வரும்? இங்க வருமா? 1, 7. நெக்ஸ்ட் 2, 8 xல 2 yல 8. xல 2 இங்க இருக்கு, yல 8 இங்க இருக்கு இல்லையா? சோ 2, 8. இப்ப இது எப்படி இருக்கு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா? எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. சோ இப்போ நம்ம அந்த லைன் டிரா பண்ணிடலாம். இப்ப நம்ம லைன் டிரா பண்ணி முடிச்சாச்சா? சோ இந்த லைன் எந்த ஈக்குவேஷன்ல இருந்து வந்துச்சு? y is equal to x plus 6 அது என்ன பண்ணும்? எழுதணும். y is equal to x plus 6. நான் ரெண்டுக்குமே அதாவது பாராபோலாக்கும் லைனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் வேற வேற கலர் பென் யூஸ் பண்ணிருக்கேன். பட் நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸாம்ல பென்சில் தான் யூஸ் பண்ணணும் கிராஃப்ல. சரிங்களா? எக்காரணத்து கொண்டும் பென் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும்? பென்சில் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது இந்த பாராபோலாவும் இந்த லைனும் எங்க டச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா -1.5ல கரெக்டா என்ன ஆயிருக்கு? டச் ஆயிருக்கு. -1.5 ஓகேவா? -1.5. xல -1.5,
ஒய்ல பாத்தீங்கன்னா 4.5 ஒய்ல என்னது 4.5. ஸோ இங்க பென்சில் எழுதிக்கோங்க. -1.5, 4.5. இது இந்த சைட்ல. ஓகேவா? இத பென்சில் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்க எடுத்து எழுதணும். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த சைட்ல பார்க்கணும். ஒரு பாயிண்ட் எழுதியாச்சா? நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்டும் டச் ஆயிருக்கு பாருங்க. இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல 2ல டச் ஆயிருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல 8ல டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ 2,8ன்னு எழுதலாம். சரிங்களா? 2,8. இப்ப நம்ம எப்படி எழுதணும்னா கிராஃப் எல்லாம் டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தானே இது. அதாவது கர்வும் அதாவது பேரபோலாவும் லைனும் டச் ஆகுது இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ரெண்டுமே எந்த இடத்துல மீட் பண்ணுது, அந்த பேரபோலாவும் லைனும் எந்த இடத்துல மீட் பண்ணுது இல்லையா, அது என்னன்னு சொல்லணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ அதை நம்ம இங்க எழுதணும். ஓகேவா? என்ன எழுதணும்னா the பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஏன்னா ரெண்டு பாயிண்ட் மீட் பண்ணுச்சு இல்லையா, ஒரே ஒரு பாயிண்ட் டச் ஆகல, ரெண்டு பாயிண்ட் என்னாச்சு மீட் ஆச்சு. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி எழுத சொன்னேன். ஓகேங்களா? அப்ப என்ன வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் யார் யாருக்கு? அந்த கர்வுக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ கர்வோட ஈக்குவேஷன் என்ன? y is equal to 2x square. சோ அத எழுதணும். y equal to 2x square. அப்புறம் வேற யாரு? and the line. என்ன லைன்? நான் என்ன ஈக்குவேஷன் வச்சு நம்ம லைன் டிரா பண்ணோம்? y is equal to x plus 6. இதை வச்சு தானே நம்ம லைன் டிரா பண்ணோம். அப்போ அந்த லைனுக்கு பேர் என்ன? y is equal to x plus 6. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பேரபோலா அதாவது அந்த கர்வ், ஓகேவா, அதுக்கும் அந்த லைனுக்கும் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன? ஆர். ஆர்ன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் -1.5, 4.5. ஓகே, அதுக்கப்புறம் and 2,8. ஸோ 2,8. இப்போ சொல்யூஷன் செட் எப்படி எழுதணும்னா hence the solution set is, நான் என்ன எழுதுறேன்னா -1.5, 2 எழுதுறேன். ஓகேங்களா? -1.5, 2. எதனால நான் இப்படி எழுதுறேன்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் தான், இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய். இதுல நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ரெண்டுத்துலயுமே. -1.5, 2. சரிங்களா? சோ எப்படி நம்ம போட்டது கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஓகேவா? இதை நீங்க போட வேண்டாம், இது உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக தான். ஓகேங்களா? நம்மள இதுதானே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு தானே நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 2x square minus x minus 6. இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் கண்டுபிடிப்போமா? ஃபேக்டரைசேஷன் மல்டிப்ளை பண்ணா எனக்கு -12 வரணும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த சம் ஆஃப் த ரூட்ஸ் -1 எனக்கு வரணும். இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம்? 2வை இது கூட இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணி இங்க மேல அப்படியே இந்த சைனோட எழுதணுமா? ஸோ இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அதுக்கப்புறம் இது சம் ஆஃப் த ரூட். ஓகேவா? ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, இந்த சம் ஆஃப் த ரூட். அப்போ -1. இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? -1 இருக்கு. ஸோ -1. இப்போ இதை என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணா எனக்கு -12 வரணும். அப்போ 4யும் 3யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 12 வருமா?
-12 கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்துல நான் ஏதாச்சும் ஒண்ணுக்கு என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஏதாவது ரெண்டுக்குமே நான் மைனஸ் போட்டுட்டேன்னா இங்க என்ன ஆயிடும், +12 ஆயிடும். சோ ஏதாவது ஒண்ணுக்கு போடணும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும், 1 வரும். ஓகேவா? ஆனா இங்க மைனஸ் இருக்கு. சோ பெரிய நம்பருக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா இதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பை எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது அப்படியே பை 2x எழுதுவோமா. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2ஆ, சோ 2 எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் x எழுதணும். பை இங்கேயும் 2x வருமா. சோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணனா என்ன ஆகும், -2. அப்பனா x - 2 into 2x plus 3 இல்லையா? ஆமா தானே? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்னுத்தையும் 0க்கு ஈக்குவேட் பண்ண போறேன். x - 2 equal to 0. அடுத்தது 2x plus 3 equal to 0. ஏன்னா எனக்கு கிடைச்ச ரூட்ஸ் இதுதானே. சோ x is equal to -2 இங்க போச்சுன்னா +2 ஆயிடும். அடுத்தது 2x equal to +3 அங்க போச்சுன்னா -3. x is equal to -3/2. x is equal to இப்ப இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன வரும், -1.5. சோ அப்போ எனக்கு சொல்யூஷன் செட் என்ன, -1.5, 2. சரிங்களா? சோ அப்ப எனக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கா? சோ இப்படி என்ன பண்ணிக்கலாம், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் தான் என்ன பண்ணணும், எழுதணும். ஏன்னா ஈக்குவேஷன் எதுல இருக்கு, எக்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல ஒய் எதுவுமே இன்வால்வ் ஆகல. ஓகேவா? ஏன்னா சால்வ்னு கேட்டிருக்காங்க. சோ சால்வ்னா நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. இதை மட்டும் கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. சால்வ்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிப்போமா. சோ நமக்கு இங்க வந்திருக்கிற ஆன்சரும் நம்ம கிராஃப்ல போட்ட ஆன்சரும் சேமா இருக்கு இல்லையா? சோ இதுல மெயினா நீங்க இந்த சம்ல பண்ண வேண்டியது, கொடுத்திருக்கிற கிராஃப் டிரா பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த பாராபோலா இந்த கர்வ்க்கு கிராஃப் டிரா பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே சால்வ் பண்ணிட்டா நமக்கு புதுசா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த ஈக்குவேஷன் சொல்றதுக்கு பதிலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கிராஃப் டிரா பண்ணா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இது ரெண்டுத்தோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்புறம் மெயினா மறக்காம கிராஃப்ல என்ன எழுதணும், ஸ்கேல் எழுதணும். சரிங்களா? சோ இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம ஸ்கேல் எழுதணும். நான் எல்லாமே 1 எடுத்துக்கிறதுனால x axis 1 cm is equal to 1 unit, y axis 1 cm is equal to 1 unit. நீங்க எவ்வளவு யூனிட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும், நம்பர் சேஞ்ச் ஆகும். சரிங்களா?